வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மார்ச் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நாளை மார்ச் 19ஆம் தேதி சற்று மேற்கே நகர்ந்து மார்ச் 20ஆம் தேதி மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டு மார்ச் 21ஆம் தேதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று மார்ச் 17ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைத்தாலும் இன்று தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் விருதுநகர், மேற்கு பகுதி, தேனி இந்த இடங்களுக்கும் இன்றும் உள்பகுதியில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலான பரப்பில் இன்றும் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு வருகிற நாட்கள் அனைத்து நாட்களுமே மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான குளிர் இருந்தாலும் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக மேகங்கள் விலகி தெளிவான வானமாக இன்று வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் கரூரில் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி, மேலும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் இன்று உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் உள்பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதலான பரப்பில், மேலும் வால்பாறை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், நீலகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் லேசான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களில் உயர் அழுத்தம் சற்று வடக்கே முன்னேறும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக பனிப்பொழிவு விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மார்ச் 19ஆம் தேதி கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த கடலோரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு பெரும்பாலும் மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் உள்பகுதியிலும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மார்ச் 19ஆம் தேதி வட மாவட்டங்களை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மார்ச் 20ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உள்பகுதியிலும் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்பகுதியிலும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களிலும் லேசான மிதமான மழை ஆங்காங்கே தொடர வாய்ப்புள்ளது. கடலோரங்களிலும் மழை தொடர்ந்தாலும் மாலை நேரங்களில் மழை விலகி மீண்டும் மார்ச் 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள் உள்பகுதியில் மழை கிடைக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மார்ச் 22ஆம் தேதியை பொறுத்தவரை மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு நிலை கொண்டிருக்கும் என்பதால் கூடுதலான கிழக்கு காற்றின் வருகை காரணமாக தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி தொடங்கி
டெல்டா மாவட்டங்கள் வரை கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் தென் மாவட்டம் உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மார்ச் 21 ஆங்காங்கே சற்று குறைவான மழை கிடைத்தால் மார்ச் 22 கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் மாலை நேரங்களில் மட்டுமே உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் மார்ச் 22 மார்ச் 23, 24, 25 தேதிகளிலும் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் மதிய மாலை நேரங்களில் மட்டுமே உள்பகுதியில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 26 பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. மார்ச் 27, 28, 29 தேதிகளில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக காற்று பயணிக்கும் என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் சற்று மழை தீவிரம் குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெயில் படிப்படியாக மார்ச் 26 பிறகு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் தமிழகத்தில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மார்ச் 25 அந்தமானுக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி வந்து நிலை கொண்டிருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அந்தமானுக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 29 பிறகு மேற்கு நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மார்ச் 26 பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு குறைந்து காணப்பட்டாலும் நிகழ்வு மார்ச் 28 பிறகு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு தாமதமானால் தமிழகத்தில் சற்று மழை தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்பகுதியில் வெப்பச்சலன மழை கிடைக்குமா அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மார்ச் 26 பிறகு மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலான பரப்பிலும் தென் மாவட்ட உள்பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை மேற்கு பகுதி, தேனி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று மார்ச் 17 விட இன்று மார்ச் 18 சற்று குறைவான பரப்பிலே உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19 கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு உள்பகுதியிலும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 19 விட 20 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்டங்கள் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் மதிய நேரங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மழை விலகி மீண்டும் மார்ச் 21 அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 22 மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் கிழக்கு காற்றை கூடுதலாக குவிக்கும் என்பதால் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர, தென் மாவட்ட கடலோரங்களில் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 22 விட 23 சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 23 விட 24, 25 தேதிகளும் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 26 பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை தொடர வாய்ப்புள்ளது. மார்ச் 25 அந்தமானுக்கு தெற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி வந்தாலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் அந்தமான் அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேற முடியாமல் செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக மார்ச் 28 பிறகு மேற்கு நோக்கி முன்னேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மார்ச் 28 பிறகு தமிழகத்தில் மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி மூலம் தமிழகத்தில் மழை கிடைக்குமா அல்லது வெப்பச்சலன மழை ஆங்காங்கே தொடருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் தொடர்ந்து
சற்று குறைந்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் கூடுதலான கிழக்கு காற்று வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக மீன்பிடிக்க அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை இப்போது வட மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்திருந்தாலும் சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் 30 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு 31 டிகிரி செல்சியஸாக சற்று 1 டிகிரி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 1-2 டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரும் நாட்கள் சற்று வெயிலின் தாக்கம் குறைந்தாலும் மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் 37 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் 38 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை 33-34 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் கொத்துக்கதிர் மார்ச் 21ஆம் தேதி வரும் என்பதால் இனி வரக்கூடிய நாட்களில் சூரியன் கொத்துக்கதிர் வடக்கே முன்னேறும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மார்ச் 26ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.